சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாயினி என்று சொல்லி இங்கே ஏன் அடி அடின்னு ஒரு பெண்ணை உருவப்படுத்துகிறார் அப்படின்னா, ஆணும் ஆணல்ல, பெண்ணும் பெண்ணல்ல. பெண்ணும் பெண்தான், ஆணும் பெண்தான். உருவத்தோற்றத்தை நாமெல்லாம் ஆண் பெண்ணுன்னு பேதம் பார்க்குறோம். ஞானிகள் சொல்லுவாங்க, வள்ளல் பெருமான் சொல்லுவார், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கத்தில் போனீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். ஆன்ம ஒழுக்கம்னு போகும்போது எறும்புக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும், யானைக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும், நாய்க்குள்ளே இருக்கிற ஆன்மாவும், எனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும், உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் ஒரே நிலை தான். உடல் தான் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த இந்திரிய ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இதெல்லாம் படிக்க பார்க்கணும். அப்போ இவங்க பெண் பேதம் அல்ல, இந்த உடல் தான் பெண். வள்ளல் பெருமான் எழுதுகிறார், ஆன்மாவாகிய உன்னை தழுவி கொண்டிருக்கிற இந்த பெண்ணாகிய இந்த உடல் மீது எனக்கு பற்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் மறு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னியில் கந்தகோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேலே அப்படின்னு பெருமான் எழுதுகிறார். ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்கள்னார். அப்போ அந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு பெண் ஆண் என்கிற பேதங்கள் கிடையாது, அது ஆண் முழக்கத்தில் வந்துடும். இவங்க இந்த உடலை பெண்ணாக சொல்லி உடலுக்குள் இருக்கின்ற பதியாகிய புருஷனாகிய ஆன்மாவை வலியுறுத்தி சொல்கிறாங்க. அப்போ இந்த உடலுக்கு அவரே அறிவுறுத்துறார். நாம் அப்பப்போ உடம்பை மறந்துடுறோம். உடல்னு ஒன்று இருக்குது, இந்த உடல் எடுத்தது தெரியாது, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அழிதான் போவோம். அழியிறதுக்காக இந்த உடம்பு எடுத்து வரல. அழியாமையை இந்த உடலில் தான் பெற முடியும், மற்ற எந்த உடல்லையும் அந்த தன்மையை பெறவே முடியாதுன்னு வள்ளலார் எழுத்தார். இந்த தேகம் அழியா உடலை பெறுவதற்காக கொடுத்த தேகம், இதில்தானே கடவுள் தன்மை விளங்குகிறது. காலம் உள்ளபோதே உள்நிலை அறிந்து, உள்நிலை அறிந்து அம்மயமாகிவிடுங்கள்னு வள்ளலார் எழுதுகிறார். அவர் அறிந்தார், அம்மயமானார்.